Hi, Navneet. Hi. I think 4 years home connect like Yes. Being your last day today, Yeah. உங்களோட memorable moments in home connect ஷேர் பண்ணுவீங்களா கொஞ்சம் எங்களோட? Yeah, sure. Memorable moments நிறையா இருக்கு. I think like நான் 2021 இங்கே ஜாயின் பண்ணேன். ஸோ இந்த டைம் நான் ஜாயின் பண்ணும்போது சீனியர் பிஸ்னஸ் அட்வைசராக நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரொமோஷன்ஸ் அண்ட் கம்பெனியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மெயினாக ஹோம் கனெக்ட் ப்ரீவியஸ்லி நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த இங்கே வந்துட்டு லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நிறைய விஷயத்தை ஸோ 4 இயர்ஸ் எனக்கு இருந்தது ரொம்ப ஷார்ட்டாகவே எனக்கு பண்ணேன். ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ரோல் ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போ ஃபைனல் டே முடிக்கும் போது என்ன ரோல் போறீங்க? எஸ், நான் சீனியர் பிஸ்னஸ் அட்வைசராக இருந்தேன். ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலாக. இப்போ வந்துட்டு சீனியர் மேனேஜர் ஆக்சுவலாக சேல்ஸ். What have been your biggest learnings? ஸோ லேர்னிங்ஸ்னால் இப்போ எனக்கு ஆக்சுவலாக வந்து நான் சொல்ல மாதிரி எனக்கு ரியல் எஸ்டேட் ஃபீல்டுக்கு நான் வந்துட்டு நியூ. இப்போ தட் நான் இருந்தது எல்லாமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டிஃப்ரெண்ட் வெர்டிகல். நியூ வெர்டிகல் வந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு வெர்டிகல் இருக்குது எனக்கு தெரியல, ப்ரீவியஸ்லி தெரியல. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நிறையா விஷயத்தை எனக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரியான கஸ்டமர் அப்ரோச் பண்ணணும், கஸ்டமர் அனாலிசிஸ் நிறையா விஷயத்தை நான் நீங்க இதுவரை இந்த 4 இயர்ஸ்ல ஃபேஸ் பண்ண biggest challenges, how did you face it? சேலஞ்சஸ் அப்படின்னா லைக் ஏன்னா ஒர்க்கில் பெருசாக எனக்கு சேலஞ்சஸ், ஏன்னா நம்ம எடுத்துக்கிற பொறுத்த சேலஞ்சஸாக அது வந்துட்டு இல்லை ரொம்ப ஸ்மூத்தாக போகணும் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக. ஏன்னா இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுறது சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த கம்பெனி இப்போ நம்மளோட ஹோம் கனெக்டை பொறுத்தவரை எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக் கம்பெனி. ஸோ நான் வந்துட்டு சேலஞ்சிங்கிறது இப்போ இந்த லீட்ஸ் ஸ்பெஷலி இப்போ ஏன்னா டெய்லி பேசிஸில் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் லீடும் நம்ம மேனேஜ் பண்ணணும், இந்த ஓல்டு லீட்ஸும் மேனேஜ் பண்ணணும், இந்த ரீஎஸ்என் லீட்ஸ் அண்ட் ஃபாலோஅப்ஸ் இதெல்லாமே நம்ம மேனேஜ் பண்ணணும். பட் நான் வந்துட்டு அதை ஓவர் கம் பண்ணது லைக் ஷெடியூல் பண்ணிப்பேன். என்னோட ஃப்ரீயாக நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோட பஞ்சுவாலிட்டி லைக் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன கால்ஸ் பேசணும் அப்படின்றத ஷெடியூல் பண்ணி ஒர்க் பண்ணதுனால எனக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சஸாக இல்லை. என்னோட எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீ பிளானோட நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுதான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. How do you feel this experience has helped you grow both personally and professionally? Yeah, obviously. Of course, like previously நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒர்க் எவ்வளோ தான் இது பண்ணிருந்தாலும் ஒரு ப்ரொஃபஷனலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்டாக்ட்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் எந்த அளவுக்கு ஸ்கில்ஸ் அப்சர்வ் பண்ணணும், எந்த அளவுக்கு நாலேஜ் அப்சர்வ் பண்ணணும், அது இமீடியட்டாகவே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கம்பெனியில் ரீசன் பிகேம். இப்போ ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு கற்றுக்கிறேன், ஒரு மார்க்கெட் அப்டேட்டாக இருக்கட்டும், இல்லை ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் ஒரு நியூ அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அது இமீடியட்டாகவே என்னோட கலீக்ஸுக்கு நான் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வெளியிலேருந்து இமீடியட்டாக கற்றுக்கிறத ஒரு கஸ்டமருக்கு ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இமீடியட் ஷேருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்டுலையுமே கிடைக்காது. ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க, அது அப்படியே உங்களுக்கு ஸ்டக்கான நின்று இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வெளியில் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் அது இது இங்கே வந்துட்டு அது எனக்கு இதுவாக இருந்துச்சு. இந்த பர்சனல் லைஃப்பை பொறுத்தவரையிலும் எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு மார்னிங் டு ஈவினிங் வரலும் எனக்கு காஃபி ஆஃபீஸ் ஹவர்ஸ் மட்டும் தான் நான் இங்கே இருக்கும். மற்றபடி எனக்கு பர்சனல் லைஃப்புக்கும் எனக்கு டைமும் நல்லா இருந்துச்சு. அண்ட் மோரோவர் இங்கேருந்து நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால தான் இங்கேருந்து நான் Nandita, if given an opportunity, yes, home connect திரும்ப வரணும்னா வருவீங்களா? அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக இங்கேருந்து நான் வெளியில் போகிறது வேற ஒரு பெட்டர் ஜாப் பார்க்கல அப்படின்றத நான் ஆல்ரெடி நான் கன்வியூ பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா Any final message or gratitude you would like to share with the colleagues and the management? First of all, thanks to our MD, Mr. Vijay Chandra, Home Connect Managing Director. ஸோ எனக்காக ஏன்னா நிறைய விஷயத்தை எனக்கு ஆல்ரெடி நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னென்ன நாலேஜ் இருக்கோ அது மேக்ஸிமம் எம்ப்ளாயிஸ்க்கு ஷேர் பண்ணுவார். எனக்கு எஸ்பெஷலி மண்டே மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸில் வந்துட்டு நடக்கும். அது நார்மலாக மற்ற ஆஃபீஸ் வந்துட்டு மீட்டிங்னாலே ரிவ்யூ அது இதுன்னு சொல்லி ரொம்ப போரிங்காக போகும். பட் இங்கே வந்துட்டு அது ஒரு ட்ரைனிங் செஷன் ஃபுல்லாமே. ஸோ மண்டேனாலே எல்லாருக்குமே கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுவாங்க. பிகாஸ் ஆஃப் ட்ரைனிங் செஷன்னாக்கா மார்க்கெட் அப்டேட் கொடுக்குறதா இருக்கட்டும், லைக் புது ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன வந்துருக்கு பற்றி பேசுறது. ஸோ ரொம்ப ஃபன்னாக போகும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அது எதுக்காக நான் ஏன்னா எனிவே மண்டே ஃபுல்லாக ஹோல் டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரைனிங் செஷனுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய
விஷயம். ஏன்னா நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்குறதா இருக்கட்டும், நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயத்தில் எல்லாருமே குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி அதை லேர்ன் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இத்தனை வருஷம் எனக்கு வழிநடத்தி செஞ்ச என்னோட எம்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட கலீக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. Out of 10, how do you rate the opportunities at Home Connect and why? ஸோ என்ன சொல்லணும்னா ஆக்சுவலாக வந்துட்டு ஆல்மோஸ்ட் 10 தான் நான் கொடுப்பேன். பிகாஸ் ஆஃப் நான் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வந்துட்டு எந்த வித ஸ்ட்ரகிளும் இங்கே ஆகலை. அண்ட் மோரோவர் இங்கே வந்துட்டு எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அது எதுவுமே நான் வருவேன் என்னோட வேலையை பார்ப்பேன். பிகாஸ் ஆஃப் என்னோட பஞ்சுவாலிட்டி நான் எப்பயுமே கரெக்டாக இருக்கேன். ஸோ எப்போ நான் ஜாயின் ஸ்டார்ட் மை ஒர்க் கேரியர் லைக் அப்போ இருந்தே என்னோட பஞ்சுவாலிட்டியில் கரெக்டாக இருக்கேன். ஸோ ஆன் டைம் வருவேன், ஆன் டைம் நான் போயிருவேன். அதுக்கு அந்த டைமிங்கில் என்னோட ஒர்க்கை எப்பயுமே இது பண்ணுவேன். அண்ட் நம்ம எல்லாருக்குமே ஒரு செல்ஃப் மோட்டிவ்னு இருக்கும், அதுவும் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதுதான் மெயின் ரீசன் அது ஆக்சுவலி. Okay. What is your view on lead generation at Home Connect? ஸோ லீட் ஜென்ரேஷன் வந்து பொறுத்தவரைக்கும் நான் வந்துட்டு ஆக்சுவலாக எனக்கு நிறையா சேனல் பார்ட்னர்ஸ், அவர் சேனல் பார்ட்னர்ஸ் தெரியும், நிறையா பில்டர்ஸ் தெரியும், நிறைய பேரோட எனக்கு வந்துட்டு கான்டாக்ட் இருக்கிறேன், எஸ்பெஷலி இங்கே வந்ததுக்கப்புறம். ஸோ நிறைய இடத்துல நான் கேட்ட வரைக்கும் லீட் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப டஃப் ஆக்சுவலாக. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், ஹோட்டல் ஸ்பெண்டாக இருக்கும். அந்த விஷயத்தில் ஹோம் கனெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீட்ஸ் குவாலிட்டியை எந்த இதுலையுமே குறை சொல்ல முடியாது. பிகாஸ் மற்ற இதில் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஹோம் கனெக்டோட லீட்ஸ் குவாலிட்டி எப்பவுமே ரொம்ப ஹையாக இருக்கும். ரீசன் பேன் அவ்வளோ லாட் ஆஃப் எஃபோர்ட் லைக் நம்மகிட்ட இருக்கிற அட்மின் டீமே அவ்வளோ பெரிய டீம் இருக்காங்க, லீட்ஸ் சோர்ஸ் பண்ணுறது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே ஃபஸ்ட்டாக இருக்கும். அண்ட் லீட் குவாலிட்டி வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டாகவே நம்ம வந்துட்டு அது எந்த வித டவுட்ஸ் எதுவுமே கிடையாது. மற்றவங்க மாதிரி டேட்டா பேஸ் காலிங் நம்மகிட்ட கிடையாது. ஸோ கரெக்டான ப்ராப்பர்ட்டிஸ் பையர்ஸ் கிட்ட தான் நம்ம வந்துட்டு பேசுகிறோம் அப்படின்றதுல இந்த 4 இயர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தது இருக்குது. நம்ம டேட்டா பேஸ் மற்றவங்க மாதிரி டேட்டா பேஸ் காலிங் இல்லை டெலிகாலிங் பண்ணுற மாதிரியான ப்ரொஃபஷனல் இது கிடையாது. Thank you so much, Navneet. You've been a great asset to us. Thanks. You're a great future ahead. Thank you.